வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 71 WinPLC 7 அப்படிங்கிற ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணம் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த WinPLC 7 அப்படிங்கிற அந்த பிஎல்சி ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் வந்து சீமன்ஸ் பிஎல்சிகளை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. முதல்ல அந்த பிஎல்சி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே நம்ம வந்து கிரியேட் நியூ சொல்யூஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அந்த கிரியேட் நியூ சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா நியூ ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு பேர், நம்ம ஏதோ ஒரு டெஸ்ட் அல்லது ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சுக்கிறோம். நீங்கள் இப்போ அதுக்கு அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மெயின் விண்டோவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே வந்து மெயின் மெனு, அதுக்கப்புறம் குயிக் அக்சஸ் டூல்ஸு, அது வந்து இந்த மெனு. அதுக்கடுத்தால லெஃப்டில் இருக்கிறது வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். இதில் வந்து ப்ராஜெக்ட்டு, அப்புறம் அதனுடைய அந்த கேட்லாக்கு, சிம்பிள்ஸ் கேட்லாக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த பிஎல்சி, அது டார்கெட் பிஎல்சியுடைய மெனு, இது எல்லாமே அதில் இருக்கும். ரைட் சைடு இந்த பெரிய ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் விண்டோ. இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் நிறைய டேப்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டேப்பும் நம்ம ஒவ்வொன்று அந்த ப்ராஜெக்டில் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுக்கான ஸ்க்ரீனும் அதில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்து டூல்ஸ் விண்டோ. இந்த டூல்ஸ் விண்டோவில் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தமான டூல்ஸ் எல்லாமே அதில் அதனுடைய ஸ்டேட்டஸு, மெசேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிறது வந்து ஸ்டேட்டஸ் பார். அப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து குயிக் அக்சஸ் ஐகான்ஸ் இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மேலே இந்த இடத்துல இருக்கிறது வந்து டார்கெட் விண்டோ. இந்த டார்கெட் விண்டோவை வச்சு இந்த பிஎல்சி சாஃப்ட்வேரில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த பிஎல்சி சாஃப்ட்வேரில் வந்து சிமுலேட்டர் இதிலே கம்பைண்டாக இருக்குது. ஸோ அந்த சிமுலேட்டரை டார்கெட் பண்ண போகிறோமா அல்லது எக்ஸ்டர்னல் பிஎல்சி கனெக்ட் பண்ண போகிறோமா? எக்ஸ்டர்னல் பிஎல்சினா எந்த விதமான ஒயரிங், எந்த விதமான போர்ட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஆட்டோமேட்டிக் டெல்டா ஸ்டார்டருடைய லேடர் டயக்ராமை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் விண்டோவிலேருந்து நிறைய பிளாக் விண்டோ இருக்குது. அதில் வந்து எஃப்சி அப்படிங்கிற பிளாக் வந்து ஃபங்க்ஷன் பிளாக். நம்ம முதல்ல அந்த லேடர் டயக்ராமில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் க்ரியேட் நியூங்கிற கிளிக் பண்ணி அப்போ வந்து இந்த டேப்பில் வந்து எஃப்சி அப்படின்னு வந்துடும். அதில் அந்த ஃபங்க்ஷனுடைய நம்பரை வந்து நம்மளை மென்ஷன் பண்ண சொல்லும். ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் 1 வந்து கிளிக் பண்ணி க்ரியேட் ஃபங்க்ஷன் போட்ட உடனே அதில் வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடும். இதுதான் அந்த ஃபங்க்ஷனுடைய விண்டோ. இதில் முதல்ல அதற்கு தேவையான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், என்னென்ன இன்புட் இருக்குது, என்னென்ன அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டி வரும். அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐஎன் அப்படின்னு போட்டிருக்கு எல்லாமே இன்புட். நம்ம என்னென்ன இன்புட் கொடுக்க போகிறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வரக்கூடியதை அவுட்புட்டை வந்து அவுட்புட்டில் போட்டுக்கலாம். அப்புறம் இன் அவுட் அப்படின்னு 2 கேட்டகரியிலையும் இருக்கிறத வந்து இன் அவுட்டில் போட்டுக்கலாம். அப்புறம் டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ் ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு டெம்பரரின்னு இருக்குது. 4 விதமான டிக்ளரேஷன் கேட்டகரி இருக்குது. அதில் நம்ம இன்புட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த இன்புட் நம்ம செலக்ட் பண்ணால வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து 0.0, 0.1, 0.2ன்னு அது வந்து நம்ம ஒன்றுனா ஆட் ஆக அட்ரஸ் வந்து அதில் அலோகேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இந்த அட்ரஸ் வந்து எப்படி அலோகேட் ஆகும்னா, நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத பொறுத்து அலோகேட் ஆகும். உதாரணத்துக்கு பூலியன் அப்படின்னா 1 பைட், சில லாங் இன்டெஜர் அப்படின்னா அது வந்து 2 பைட்ஸ் அல்லது 4 பைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்தால இதில் வந்து அந்த அட்ரஸ் வந்து அந்த மெமரி அட்ரஸ் வந்து அதில் அலோகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்புட்டில் வந்து இந்த நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரில் முதல்ல ஓவர்லோட் ரிலேலேருந்து வர இன்புட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஓஎல்ஆர்னு கொடுத்துக்கிட்டோம். அது என்ன டைப்னா பூலியன் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கான கமெண்ட் வந்து ஓஎல் ரிலே அப்படின்னு சொல்லி போட்டோம். அதே மாதிரி ஆஃப் புஷ் பட்டன் நெக்ஸ்ட்டு, அதுக்கு வந்து பூலியன் ஆஃப் புஷ் பட்டன், அதெல்லாம் ஆன் புஷ் பட்டன், அதுக்கும் பூலியன். அதுக்கு அடுத்தால அவுட்புட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த அவுட்புட்டுங்கிற இதை கிளிக் பண்ணி அதில் வந்து ஸ்டார் அப்படின்னு போடுறோம். அதுவும் பூலியன் தான், ஏன்னா கான்டாக்டர் இது வந்து ஸ்டார் அவுட்புட் கான்டாக்ட். ஸோ 0 or 1ங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கிறனால அதுவும் பூலியன் டைப் ஆஃப் மெமரி அப்படிங்கிறனால போட்டு அது வந்து ஸ்டார். அடுத்தால மெயின் கான்டாக்டர். அது வந்து இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து அவுட்புட் போகிறவே பாருங்கள் 2 அப்படிங்கிற மெமரியிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காகவே அதை அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ பூலியன்கிறதுனால ஒவ்வொரு பைட்டாக அலோகேட் பண்ணிகிட்டே வருது.
மெயினுக்கு அப்புறம் டெல்டா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் என்னென்ன இன்புட் அவுட்புட் அதனுடைய நேம் என்ன அதனுடைய மெமரி என்னங்கிறத நம்ம அலோகேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்த கட்டமாக இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த FC1 வந்து நம்ம வந்து இப்போ லேடர் டயக்ராமை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த லேடர் டயக்ராம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதில் வந்து என்னென்னா நிறைய நெட்வொர்க்குன்னு வரும். ஸோ அந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம லேடர் டயக்ராமில் உள்ள ஒவ்வொரு ரங்கு, அந்த ஒவ்வொரு ரங்கும் ஒவ்வொரு நெட்வொர்க், அதாவது ஒவ்வொரு லைன் ஆஃப் லேடர் டயக்ராம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லைன் ஆஃப் லேடர் டயக்ராம் வந்து இப்போ வந்து நெட்வொர்க் 1 அப்படிங்கிறத முதல்ல செலக்ட் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த STL FBD லேடர் அப்படின்னு 3 விதமாக அதில் மேலே மெனுவில் காமிக்கும். நம்ம அதில் வந்து லேடர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம லேடர் டைப்பில் தான் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். STLனா ஸ்டேட்மெண்ட் லைன்ஸாக பண்ணலாம், அல்லது ஃபங்க்ஷனல் பிளாக்காக பண்ணலாம். அது வந்து FBDங்கிற மெத்தடு. நம்ம லேடரில் பண்ணுறதுனால அந்த LAD அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த கீழே லேடர் டைப்பில் வந்துடும். அந்த லேடர் டைப்பில் ஒரே ஒரு லைன் மட்டும் அதுலேருந்து ஒரு பிரான்ச் ரெடியாக இருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே இதில் மேலே பாருங்கள், அந்த மெனுவில் என்ன பண்ணணும்னா லேடரில் வந்து NO பாயிண்ட், NC பாயிண்ட்டு, காயில், அப்புறம் அந்த பேரல் பிரான்ச் பிரிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் மெனுலாம் இருக்கும். அதில் நம்ம இப்போ நமக்கு வந்து ஓவர்லோட் ரிலேயுடைய NO பாயிண்ட், அந்த ஓவர்லோட் ரிலேங்கிற இன்புட்டுடைய NO பாயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அந்த NO பாயிண்ட்டை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்துடும். ஆனால் அதில் எந்த விதமான மெமரியும் அலோகேஷன் ஆகிருக்காது. அது வந்து அன்சைன்டு NO பாயிண்ட்டாக தான் இருக்கும். அன்டிக்ளேர்டு NO பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்தால இன்னொரு NO பாயிண்ட்டு, அடுத்தால மூணாவது ஒரு NO பாயிண்ட் ஆன் புஷ் பட்டனுக்கு. அப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைமருக்கு கொடுத்துருக்கோம். ஒரு T1 அப்படிங்கிற டைமர். இந்த டைமர் எங்கேயும் செலக்ட் பண்ணலாம், இந்த மெனுவில் மேலே இல்லைன்னா இந்த லெஃப்டில் இருக்கிற அந்த கேட்லாக் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் இருக்கிற கேட்லாக்கை கிளிக் பண்ணோம்னா அதில் வரிசையாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதில் லிஸ்ட்டாக இருக்கும். அதில் லிஸ்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனில் டைமர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி அந்த ஆன் டிலே டைமரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அந்த ஆன் டிலே டைமருக்கு T1 அப்படின்னு சொல்லி நம்ம பேர் கொடுத்துட்டோம். அதிலே கீழே பார்த்தீங்கன்னா TV அப்படின்னு டைமர் வேல்யூ இருக்குது. 2 செகண்ட் அப்படின்னு இருக்கும், 2Sன்னு இருக்கும். அது நம்ம எத்தனை செகண்டுக்கு இந்த ஸ்டாரில் அந்த கான்டாக்டர் ஆனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு இப்போ 4 செகண்ட்னா SST#4S அப்படின்னு சொல்லி அதை மாற்றிக்கணும். அடுத்தாப்பில் இந்த NO பாயிண்ட்டை பூரா நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு NO பாயிண்ட்டாக கிளிக் பண்ணி NO பாயிண்ட் வந்து ஓவர்லோட் ரிலே. அதனால் அதை என்ன பண்ணியிருக்கோம், I0.0 அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்தது I0.1 இது வந்து ஆஃப் புஷ் பட்டன், அதுக்கு சீரீஸாக I0.2 ஆன் புஷ் பட்டன். அதுக்கப்புறம் அவுட்புட்டு அந்த மெயின் கான்டாக்ட் இருக்குல்ல, மெயின் கான்டாக்ட் வந்து 2.1 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த மெயின் கான்டாக்டோடைய பேரல், ஏன்னா மெயின் கான்டாக்டர் ஆனில் இருக்க வரைக்கும் இந்த டைமரும் பேரலாக ஹோல்ட் ஆனில் இருக்கணும். அதற்காக அந்த Q2.1 ஹோல்ட் ஆன் கான்டாக்டையும் கொடுத்து இந்த டைமருக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து நெட்வொர்க் 1. அடுத்தது அதிலே கீழே பாருங்கள், ஆட் அனதர் நெட்வொர்க்னு ஒரு லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் 2 ரெடி ஆகும். ஸோ அந்த நெட்வொர்க் 2 என்னென்னா நெக்ஸ்ட் லைன் இதே மாதிரி ஓவர்லோட் ரிலே, ஆஃப் புஷ் பட்டன், அப்புறம் I0.2 அப்படிங்கிறது ஆன் புஷ் பட்டன், அதுக்கு பேரலாக Q0.1, அதுக்கப்புறமா வந்து டைமருடைய NC பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் டெல்டா கான்டாக்டருடைய NC பாயிண்ட். இது வந்து இன்டர்லாக்கிங் பர்பஸ்க்காக கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், Q2.0 அப்படிங்கிற ஸ்டார் கான்டாக்டரை வந்து நம்ம காயில் வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நெட்வொர்க் 2. அடுத்தாப்பில் நெட்வொர்க் 3. நெட்வொர்க் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஓவர்லோட் ரிலே, ஆஃப் புஷ் பட்டன், ஆன் புஷ் பட்டன், அதனுடைய ஹோல்ட் ஆன் கான்டாக்ட், அப்புறம் டைமருடைய NO பாயிண்ட். ஏன்னா இது வந்து டெல்டா கான்டாக்டர் ஆன் பண்ணுறதுங்கிறதுனால டைமருடைய NO பாயிண்ட்டு, இந்த டைமருடைய NO பாயிண்ட்லேருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா Q2.0 அதாவது ஸ்டார் கான்டாக்டருடைய NC பாயிண்ட் வழியாக டெல்டா கான்டாக்டருடைய காயிலுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டோம். அடுத்தாப்புல மெயின் கான்டாக்டருடைய லைன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஓவர்லோட் ரிலே, ஆஃப் புஷ் பட்டன், ஆன் புஷ் பட்டனுடைய NO பாயிண்ட்டு, அப்புறம் அதுக்கு ஹோல்ட் ஆன் பாயிண்ட்டு, அதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கான்டாக்டருடைய NO பாயிண்ட்டு, அப்புறம் Q2.0 அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டார் கான்டாக்டருடைய NO பாயிண்ட்டு. இது எல்லாத்து வழியாகவும் இந்த மெயின் கான்டாக்டருடைய காயில் ஆன் ஆகிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து 4 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். 4 லைனும் நெட்வொர்க் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி
4 லைன்ஸ் ஆஃப் லேடர் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த லேடர் ப்ரோக்ராம் வந்து நம்ம FC1 வந்து சேவ் பண்ணுறோம். அந்த ஓரத்தில் இருக்க பட்டனில் சேவ் பண்ணிக்கிறோம். FC1 சேவ் பண்ணிவிட்டு அந்த அடுத்தாப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பிளாக்ஸில் போய் ஓபி, அது ஆப்ஜெக்ட் பிளாக், எஃப்சிங்கிறது ஃபங்க்ஷன் பிளாக்கு. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் பிளாக்கை ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் பிளாக்கில் நம்ம அதே மாதிரி தான் நெட்வொர்க் 1, அந்த ஆப்ஜெக்ட் பிளாக்கில் வந்து இந்த எஃப்சி ஃபங்க்ஷனை வந்து FC1 வந்து நம்ம கால் பண்ணுறோம். அதை கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த பக்கம் இருக்கிற ப்ராஜெக்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா எஃப்சி பிளாக்ஸ்னு கீழே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதில் FC1 செலக்ட் பண்ணி இந்த லேடருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் பிளாக்குடைய நெட்வொர்க் 1ல் உள்ள லேடர் ப்ரோக்ராமில் கொண்டு வந்து அதை அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அது லேடர் மூலமாக அந்த எனாபிளில் வந்து அது அட்டாச் ஆயிரும். அதுக்கு வந்து 3 இன்புட் இருக்குது. அந்த 3 இன்புட்டும் அன்டிக்ளேர்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து காமன் ஃபங்க்ஷனாக நம்ம அங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை இப்போ எந்த இன்புட்லேருந்து வரக்கூடிய பிஎல்சியுடைய ஃபிசிக்கல் இன்புட்லேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸுக்கு இது ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா I0.0, I0.1, I0.2, OLR ஆஃப் புஷ் பட்டன், ஆன் புஷ் பட்டன், இந்த 3க்கும் நம்ம பிஎல்சியுடைய ஃபிசிக்கல் இன்புட்டை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஃபிசிக்கல் அவுட்புட் எல்லாம் பார்த்தீங்கன்னா Q2.0, Q2.1, Q2.2, அந்த 3ஐயும் முறையே ஸ்டார், மெயின், டெல்டா அவுட்புட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் பிளாக்கும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட் பிளாக்கையும் நம்ம சேவ் பண்ணிடுறோம். ரெண்டையும் சேவ் பண்ணிவிட்டு இதே மெனுவில் மேலே பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சிங்க்ரனைஸை நம்ம கிளிக் பண்ணுறோம். சிங்க்ரனைஸை கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும்னா அந்த சேவ் பண்ணப்பட்ட அந்த FC1, OB1 அப்படிங்கிற 2 பிளாக்குமே பிஎல்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதை வந்து இந்த கீழே உள்ள இந்த மெசேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும் இந்த FC1ம் OB1ம் லோடட் இன்டு பிஎல்சி அப்படின்னு சொல்லி அதில் காமிக்கும். ஸோ பிஎல்சி ப்ரோக்ராமும் வந்துடும். லெஃப்டில் இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் அந்த பிஎல்சி, டார்கெட் பிஎல்சியோடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் அந்த டார்கெட் பிஎல்சியை நீங்கள் இப்போ ரன் பண்ணிங்கன்னா, ரன்னை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிஎல்சி ரன் ஆயிரும். சிவப்பு கலரில் ஸ்டாப்னு இருக்கிற பிஎல்சியோடைய ஸ்டேட்டஸ் வந்து க்ரீன் கலருக்கு மாறிடும். இப்போ அந்த டார்கெட் பிஎல்சி ஒர்க் பண்ணுது. ஏன்னா மேலே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த டார்கெட்டை சிமுலேட்டரில் வச்சுருக்கனால அந்த உள்ளே இருக்கிற இன்பில்ட் சிமுலேட்டர் பிஎல்சி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மானிட்டரிங்கை பிஎல்சி ஒர்க் பண்ணுது, ஆனால் அதில் ஸ்டேட்டஸ் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறனால அந்த சிங்க்ரனைஸ்க்கு அடுத்தால இருக்கிற மானிட்டரிங் ஆன் ஆஃப் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த பிஎல்சியில் கீழே பாருங்கள், அதே மெனுவில் கீழே இருக்கிற ஒரு அந்த ஸ்டேட்டஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் க்ரீன் கலரில். அப்போ வந்து பிஎல்சி ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம மெனுவில் மேலே போய் சிமுலேட்டர் பிஎல்சி மாஸ்க் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த பிஎல்சி சிமுலேட்டர் மாஸ்க் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். அப்படி கிளிக் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பிஎல்சி பிளாக் வந்து நமக்கு இதில் ஓப்பன் ஆயிரும். அப்படி அந்த ஓப்பன் ஆகிற அந்த சிமுலேட்டர் பிஎல்சி பிளாக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸடாக அதனுடைய பேர் இருக்கும். அந்த பேரை வந்து நம்ம இதை கிளிக் பண்ணி அதில் வந்து நம்ம 00ன்னு இன்புட் கொடுத்துருக்கனால இந்த பிளாக் வந்து 2லேயோ 24ல் இருக்கும். நம்ம வந்து 0ன்னு என்டர் பண்ணிக்கணும். அப்படி என்டர் பண்ண மூலமாக அந்த பிளாக் வந்து நம்ம கொடுத்துருக்கிற அந்த இன்புட்டை இங்கே காமிக்கும். அடுத்தால இந்த பக்கம் உள்ளதை வந்து அவுட்புட்டுக்கு வந்து 2 அப்படிங்கிறனால 2 அப்படின்னு சொல்லி அவுட்புட்டையும் கிளிக் பண்ணி அதனுடைய அந்த பிஎல்சி பிளாக்கை நம்ம பண்ணிக்கிட்டோம். அந்த பிஎல்சி பிளாக்கில் வந்து பாருங்கள் நம்ம வந்து பேர் கொடுத்துருக்கோம். OLR அந்த இன்புட்டுக்கெல்லாம் நம்ம பேர் மாற்றலாம், மாற்றிக்கலாம். ஸோ அதன் மூலமாக எந்தெந்த எல்இடி என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு ரீடபுளாக நமக்கு தெரியும். ஸோ OLR, அப்புறம் ஆஃப் புஷ் பட்டன், ஆன் புஷ் பட்டன் அப்படின்னு 3 இன்புட் இருக்குது. இந்த பக்கம் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார், மெயின், டெல்டா அப்படின்னு 3 அவுட்புட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக எப்போதுமே OLRலேருந்தும் அந்த ஆஃப் புஷ் பட்டன்லேருந்தும் கண்டினியூவாக சிக்னல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து NC பாயிண்ட், நம்ம ஃபிசிக்கலாக NC பாயிண்ட் வழியாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த நம்ம இதில் உள்ள அந்த எல்இடி ஸ்டேட்டஸை வந்து நம்ம டாகிள் பண்ணுறது மூலமாக அது க்ரீன் கலரில் எரியிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ ஆன் புஷ் பட்டனை நம்ம ஒரு தடவை டாகிள் பண்ணோம்னா இந்த கான்டாக்டர் ஆன் ஆகணும். ஸோ இப்போ நம்ம அதை தான் என்ன பண்ணுறோம், ஆன் புஷ் பட்டனை நம்ம டாகிள் பண்ணுறோம். ஆன் புஷ் பட்டன் ஒரு தடவை அந்த அதனுடைய எல்இடியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கான்டாக்டர் ஆன் ஆகிருக்கும், மெயின் கான்டாக்டர் ஆன் ஆகிருக்கும். 2 கான்டாக்டர்லேயும் அந்த மோட்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் ஓடிட்டு இருக்கும். டைமிங் 4 செகண்ட் நம்ம வச்சுருக்கனால அந்த 4 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டார் கான்டாக்டர் ஆஃப் ஆகி டெல்டா கான்டாக்டர் ஆன் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஆஃப் புஷ் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டாகிள் பண்ணோம்னா அந்த ஆஃப் புஷ் பட்டன் ஆஃப் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார், டெல்டா, மெயின் எல்லாமே ஆஃப் ஆயிரும். WinPLC 7ல் ஒரு சிமுலேட்டரை பயன்படுத்தி ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம்
அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.